பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆனந்தி வந்து குமரன் கிட்ட போயிட்டு, "எதுக்கு டிவோர்ஸ் ஆனவங்கலாம் கடையில வந்து வேலைக்கு சேர்க்காம அனுப்பிக்கிட்டே இருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குமரன் சொல்றாரு, "ஆமா, டிவோர்ஸ் ஆனவங்க கிட்ட நம்ம நெருங்கவே கூடாது. அவங்கள விட்டு விலகி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு குடும்பத்திலே வந்து ஒழுங்கா வாழ தெரியாதவங்க. ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. ஒரு குடும்பத்தில 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா, அத கூட சகிச்சுக்கிட்டு வாழாம டிவோர்ஸ் கேட்டு போயிருக்காங்க. கடைசியில எனக்கு குழந்தை இருக்கு, வேலை குடுங்க அப்படி இப்படின்னு கேவலமா கெஞ்சுறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வேலையே குடுக்கக்கூடாது. இந்த ஹஸ்பண்ட் இறந்து கைவிட்டப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு கூட வேலை குடுக்கலாம். ஆனா, அந்த டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வேலையே குடுக்கக்கூடாது. அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு, இந்த மாரி குமரன் வந்து ஆனந்தி கிட்ட சொல்லவும், ஆனந்திக்கு ரொம்பவே வந்து கோவமாயிருச்சு. இப்படிப்பட்டவர் கூட நம்ம பழகியிருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனந்தி வந்து குமரன ரொம்பவே தப்பா நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்ல வந்து அவங்க அப்பா கிட்ட, எல்லா ஃபேமிலி கிட்டயும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து குமரன டைரக்ட்டா சொல்லாம, இப்படி ஒருத்தர் நெனைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து எந்த மாரிப்பட்ட எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஆனந்தி வீட்ல கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா சொல்றாங்க, "இந்த மாரி மோசமா வந்து டிவோர்ஸ் ஆனவங்கள நெனைக்கிறவங்க பக்கமே நம்ம போக்கூடாது. அந்த மாரி நெனைக்கிறவங்களும், அந்த மாரி நெனைக்கிறவங்க குடும்பமும் தான் ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும்ன்னு" சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா சொல்றாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஆனந்தி வந்து கண்டிப்பா குமரன விட்டு விலகி தான் இருக்க போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.